சென்னையில் திருமணமான 5 ஆண்டுகளில் பெண் ஒருவர் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதைத் தொடர்ந்து இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். சென்னை லாய்ட்ஸ் ரோடு துலுக்கானம் பிரதான தெருவை சேர்ந்தவர் ரேஷ்மா. இவருக்கும் குமார் என்பவருக்கும் 2021ஆம் ஆண்டு திருமணம் முடிந்து 1.5 வயதில் பெண் குழந்தை இருக்கிறது. ரேஷ்மா கடந்த சில நாட்களாகவே தன்னுடைய கணவர் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாக தனது தாயிடம் தொடர்ச்சியாக புகார் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில நேற்று காலை ரேஷ்மா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக ரேஷ்மாவினுடைய உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில ரேஷ்மாவினுடைய உடலில் பல்வேறு இடங்களில் காயம் இருந்ததன் காரணமாக ரேஷ்மாவினுடைய மரணத்தில் மர்மம் இருப்பதாக இது தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என்று ரேஷ்மாவினுடைய உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காததை அடுத்து ரேஷ்மாவினுடைய தாய் மற்றும் அவருடைய உறவினர்கள் ராயப்பேட்டை மார்ச்சுவரி அருகில் இருக்கக்கூடிய சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதனால ராயப்பேட்டை நெடுஞ்சாலையில நீண்ட நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதனை தொடர்ச்சியாக தற்போது ஆர்டிஓ விசாரணை நடத்தி தொடங்கி இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக சாலை மறியல் கைவிடப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.